ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி அப்பர் கேஸ் தனியாக, லோவர் கேஸ் தனியாக, நம்பர்ஸ் தனியாக அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தனியாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ண முடியும். ஒன்று வந்து யூஸிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ், செகண்ட் யூஸிங் கேரக்டர் ரேஞ்ச் அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் கிளாஸ். இது 3 வேஸில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வேஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். அதை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு சாம்பிள் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இந்த சாம்பிள் ஸ்ட்ரிங்கில் நான் எல்லா கேரக்டரும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹலோங்கிறது ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் கேபிட்டல் லெட்டர்ஸ்லையும் எடுத்துக்கிறேன். அண்ட் சம் நம்பர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகே, இப்போ நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பர் கேஸ் தனியாக, லோவர் கேஸ் தனியாக செப்பரேட்டாக நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லோவர் கேஸ், அடுத்தது நமக்கு நம்பர்ஸ் வேணும், அடுத்தது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேணும். ஓகே, ஸோ இப்போ அப்பர் கேஸ் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு அப்பர் கேஸ் வேணும் அப்படின்னா அப்பர் கேஸை விட்டுட்டு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்பர் கேஸ் இல்லாத கேரக்டரை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணணும். இங்கே நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங்கில் ரீப்ளேஸ் ஆல்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை வச்சு ஃபஸ்ட்டு நான் அப்பர் கேஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் கேரட் சிம்பிள். இந்த கேரட் சிம்பிள் எதுக்காக அப்படின்னா நான், அதாவது இதை தவிர கேபிட்டல் ஏ டு இசட், இந்த கேபிட்டல் ஏ டு இசட் தவிர மற்ற கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த கேரட் சிம்பிள் எதுக்காக அப்படின்னா இதை விட்டுட்டு மற்ற கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணணும். இதை தவிர அதுக்காக தான் இந்த கேரட் சிம்பிள். ஓகே, மற்ற கேரக்டர்ஸ்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துக்கோங்க. எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் பண்ண போகிறேன். லோவர் கேஸ், லோவர் கேஸ்க்கு இங்கே நான் ஸ்மால் கொடுத்துக்கிறேன். ஸ்மால் ஏ டு இசட். அடுத்தது நம்பர்ஸ், நம்பர்ஸில் 0 to 9. அடுத்தது ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். ஏ டு இசட், லைக் அப்பர் கேஸ், லோவர் கேஸ் எல்லாமே. இப்போது இந்த அப்பர் கேஸ், லோவர் கேஸ், நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணால் நமக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கிடைச்சிடும். அதுக்கு இங்கே எல்லாத்தையுமே கொடுக்க போகிறோம். பட் இங்கே நாட் கொடுக்க போகிறதில்ல. இந்த நாட் சிம்பிளை எடுத்துருவோம். ஏன்னா நமக்கு நாட் கொடுத்தா இதை தவறுன்னு ஆகிடும். ஸோ நமக்கு இதை தான் ரிமூவே பண்ணணும். அப்போ இதை நாட் எடுத்துடலாம். நாட் எடுத்துட்டு ஏ டு இசட், ஸ்மால் ஏ டு இசட், கேபிட்டல் ஏ டு இசட், 0 to 9. நமக்கு ரிமூவ் பண்ண வேண்டியது இதுதான். அதனால தான் நம்ம இந்த கேரட் சிம்பிளை எடுத்துட்டோம். ஓகே, இப்போது நம்ம பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதான்னு. பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். லைக் அப்பர் கேஸ், லோவர் கேஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு அவுட்புட்டில் ஈஸியாக புரியும்.
lower case, numbers, special character, numbers, special character. ஓகே. பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே. அவுட்புட் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அப்பர் கேஸில் அப்பர் கேஸ் மட்டும்தான் இருக்கும். லோவர் கேஸில் லோவர் கேஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எப்படி கேரக்டர் ரேஞ்ச் வச்சு பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணது அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறோம். ஃபார் லூப்பில் நான் கேரக்டர் அரே யூஸ் பண்ணி கேரக்டரை அரேவாக மாற்றிக்கிறேன். ஐ மீன் ஸ்ட்ரிங்கை நான் அரேவாக மாற்றிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து 2char அரேன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதை வச்சு தான் நான் வந்து அரேவாக மாற்றுறேன். மாற்றிட்டு கண்டிஷனில் செக் பண்ண போகிறேன். ஸோ கண்டிஷனில் எப்படி செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட கேரக்டர் வந்துட்டு லோவர் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இசட் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நான் லோவர் கேஸில் அதை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். லோவர் கேஸ் சிஹெச். அடுத்த கண்டிஷன் எல்ஸ் இஃப்ல போட்டுக்கிறேன். ஸோ எல்ஸ் இஃப்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணணும். அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸில் போய் அடுத்த கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுவோம். இதே தான். அது அப்படியே நான் வந்து அப்பர் கேஸில் போடுறோம். கேபிட்டல் ஏ, கேபிட்டல் இசட். முன்னாடி பண்ண மாதிரி தான் இதை நான் வந்து அப்பர் கேஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்னொரு எல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த எல்ஸ் இஃப்ல இப்போ நம்பர்ஸ் எடுக்கிறேன். ஓ நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ்மே வந்து 0லேருந்து 9 வரைக்கும். ஓகே. இப்போ இது எதுவுமே இல்லை. அப்பர் கேஸும் இல்லை, லோவர் கேஸும் இல்லை, நம்பர்ஸும் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ எல்ஸில் போயிடுறேன். அது என்னது? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இப்போ இது எதுவுமே இல்லைன்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து ஸ்பெஷல் கேரக்டர் தான் இருக்கும். இப்போது அதுக்கு போயிடும். ஸோ அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ப்ளஸ் சிஹெச். ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் வந்து இப்போது ஹச்சுங்கிறது வரும். ஸோ ஹச்சுங்கிறது என்ன ஆகும்னா ஃபார் லூப்குள்ளார வரும். ஸோ உள்ளார வந்துட்டு இது செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணணும். ஃபஸ்ட் கண்டிஷனில் இந்த ஹச்சுங்கிற வேல்யூ வந்துட்டு ஏ டு இசட்குள்ளே தான் இருக்கா, ஸ்மால் ஏ டு இசட்குள்ளே தான் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. டைரெக்டாகவே இது என்ன ஆகும், லோவர் கேஸ் கேரக்டரில் ஆட் ஆகிடும். அப்போது அடுத்த செக் பண்ணும், செக் பண்ணும். ஈவும் அதே இதுதான் வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். உள்ளே போயிட்டு ஹச் ஹச்சிலேருந்து ஓ வரைக்கும், ஸ்மால் ஹச்சிலேருந்து ஸ்மால் ஓ வரைக்கும் உங்களுக்கு லோவர் கேஸில் இப்போ ஆட் ஆகிடும். அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது இங்கே கேபிட்டல் ஹச் வந்துடும். கேபிட்டல் ஹச் என்ன பண்ணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அடுத்த கண்டிஷனுக்கு வரும். அடுத்த கண்டிஷனில் அப்பர் கேஸ் இருக்குது. ஸோ அப்போ அப்பர் கேஸில் ஆட் ஆகிடும். ஸோ அப்பர் கேஸில் கேபிட்டல் ஹெச்சில் இருந்து கேபிட்டல் ஓ வரைக்கும் அப்பர் கேஸில் ஆட் ஆகும். அடுத்த ஐட்ரேஷனில் நம்பர்ஸ் போகும். நம்பர்ஸ் போகும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது, அடுத்ததுக்கு வரும். தேர்ட் எல்ஸ் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நம்பர்ஸ் வேரியபிளில் ஆட் ஆகிடும். ஸோ 1 2 3 4ங்கிறது நம்பர்ஸில் ஆட் ஆகிடும். அடுத்தது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இருக்கிற 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது, டைரெக்டாக எல்ஸ் கண்டிஷனுக்கு வந்துடும். எல்ஸ் கண்டிஷனில் ஸ்பெஷல் கேரக்டருங்கிற வேரியபிளில் ஆட் ஆகிடும். ஸோ இப்படி தான் இதோட ஐட்ரேஷன் ஒர்க் ஆகும். இது வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், லைக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து மிடில் இருந்தாலும் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஹச்இக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணிங்கனாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கேரக்டர் ஐட்ரேஷனில் வரும்போது அது டைரெக்டாக இந்த 3 கண்டிஷன் செக் பண்ணும். அது இல்லைங்கிறப்போ உங்களுக்கு டைரெக்டாக எல்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்துடும். எல்ஸ் ஸ்பாட்டில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் ஆகிடும். இப்படி ஆர்டர் தான் இருக்கணுங்கிறதுல இந்த அன்ஆர்டரில் அன்ஈவனாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் ரன் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ரன் ஆயிடுச்சு. அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு அவுட்புட் அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி யூஸிங் கேரக்டர் கிளாஸ் மூலிமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் கேரக்டர் ரேஞ்ச் வச்சு பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து கேரக்டர் கிளாஸ். ஸோ கேரக்டர் கிளாஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எல்லாமே சேம் தான். ஒன்லி திங் இந்த கண்டிஷன் மட்டும் மாற்றணும். ஃபார் லூப் கூட சேம் தான். இந்த ரேஞ்சுக்கு பதிலாக கேரக்டர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். கேரக்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் இஸ் அப்பர் கேஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த அப்பர் கேஸ்ங்கிற மெத்தடில் நம்ம கேரக்டரை பாஸ் பண்ணிக்கிறோம். இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா, பர்டிகுலர் கேரக்டரை வந்து அப்பர் கேஸா என்னங்கிறத செக் பண்ணோம். ஸோ அப்பர் கேஸாக இருந்தால் மட்டும் தான் உள்ளே கொண்டு வரும், இல்லைன்னா கொண்டு வராது, அவ்வளோதான். ஸோ அப்பர் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி அப்பர் கேஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், அதில் ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ எல்ஸ் ஷிஃப்டில் லோவர் கேஸ், அதே மாதிரி இஸ் லோவர் கேஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. லோவர் கேஸ் ஈக்குவல் டு லோவர் கேஸ் ப்ளஸ் சிஹெச். அதே மாதிரி இஸ் டிஜிட்னு ஒன்று மெத்தட் இருக்குது. இஸ் டிஜிட்டுங்கிறது ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் கொண்டு வரும். அப்போது நம்பர்ஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ப்ளஸ் சிஹெச். இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ எல்ஸ்க்கு போயிடும். எல்ஸில் ஸ்பெஷல் கேரக்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது வந்து கேரக்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம் நம்ம. ஸோ ஐட்ரேஷன் எல்லாமே சேம் தான். எப்படி நம்ம கேரக்டர் ரேஞ்சுக்கு ஐட்ரேட் ஆகி ஒர்க் ஆகுதோ அதே கான்செப்டில் தான் இங்கேயும் வருது. இது ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. சேம் அவுட்புட் தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.